வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்களே, உறவுகளே, வணக்கம். ஒரு மாய உலகத்தில் அழகான மலைகள், வண்ணமயமான வானம், மந்திரங்கள் நிறைந்த ஒரு ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தில் ஒரு நல்ல மனம் கொண்ட ராஜகுமாரியும் ஒரு சிறிய இனிமையான டிராகன் குஞ்சும் அற்புதமான நண்பர்களாக மாறிய ஒரு அதிசய கதை இது. இந்த கதை நட்பு, அன்பு, பாதுகாப்பு என்னும் அழகான உணர்வுகளை சொல்லும் ஒரு மாயப்பயணம். வாருங்கள், மந்திர உலகத்திற்குள் நுழைந்து டிராகன் குஞ்சும் ராஜகுமாரியும் கொண்ட அற்புத நட்பு கதையை கேட்போம். ஒரு காலத்தில் மலைகளும் பச்சை காடுகளும் சூழ்ந்த ஒரு அழகான ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யம் முழுவதும் மலர்களின் மனமும் பறவைகளின் இசையும் நிரம்பி இருந்தது. உயரமான கோட்டை, நீல நிற ஆறு, தூரத்தில் தெரியும் மலைகள் ஒன்றாக சேர்ந்து அந்த ராஜ்யத்தை ஒரு கனவு உலகம் போல மாற்றியது. அந்த ராஜ்யத்தில் வாழ்ந்த ஒரு ராஜகுமாரி மிகவும் மென்மையான மனம் கொண்டவள். அவள் இயற்கையை நேசித்தாள், விலங்குகளை கவனித்தாள், ஒவ்வொரு சிறிய உயிருக்கும் அன்பு காட்டினாள். அவளுக்கு உலகத்தில் பயம் காட்டிலும் கருணை மிக பெரியது என்று தோன்றியது. அதே ராஜ்யத்தின் அருகில் அடர்ந்த காட்டின் ஆழத்தில் ஒரு சிறிய டிராகன் குஞ்சு வாழ்ந்து கொண்டிருந்தது. அது பெரிய டிராகன்களைப் போல பயங்கரமாக இல்லை. அது சிறியது, மென்மையானது, பச்சை நிற உடலுடன், மஞ்சள் நிற வயிற்றுடன், பெரிய கண்களுடன், சிறிய சிறகுடன் இருந்தது. அந்த டிராகன் குஞ்சு தனியாக வாழ்ந்து வந்தது. அதன் பெற்றோர் உயர்ந்த மலைகளுக்கு பறந்து சென்றதால் அது காட்டில் தனிமையாக வசித்து வந்தது. ஆனால் அந்த குஞ்சு துக்கமாக இருக்கவில்லை, துயரமாக காணவில்லை. அது உலகத்தை பார்க்க விரும்பியது, மனிதர்களை அறிய விரும்பியது, மலர்களையும் காற்றையும் வானத்தையும் ரசிக்க விரும்பியது. ஒரு நாள் அது காட்டு எல்லைக்கு வந்து மனிதர்கள் வாழும் நாட்டு எல்லையை பார்த்து ரசித்தது. அங்கே மக்கள் நடமாடுவது, குழந்தைகள் விளையாடுவது, பறவைகள் பறப்பது என்று அதற்கு ஒரு புதிய உலகம் போல் தோன்றியது. அதே நாளில் ராஜகுமாரி காட்டுக்குள் நடைபயில வந்தாள். அவள் பூக்களையும் மரங்களையும் தொடவும் காற்றின் சத்தத்தை கேட்கவும் செய்தாள். அப்போது மரங்களுக்கு இடையில் ஒரு சிறிய உயிர் ஊசலாடுவதைப் போன்று நகர்ந்து வந்து அவளை கவனித்தது. அது அந்த டிராகன் குஞ்சு. அது பயந்து ஒளிந்தது. ஆனால் ராஜகுமாரி பயப்படவில்லை. அவளுக்கு அந்த சிறிய உயிர் மிகவும் அழகாகவும் பாதுகாப்பற்றதாகவும் தோன்றியது. அந்த நாள் முதல் டிராகன் குஞ்சு ராஜகுமாரியை பார்த்து பழக ஆரம்பித்தது. அவள் காட்டில் வந்தால் அது மரங்களின் பின்னால் இருந்து அவளை கவனிக்கும். அவள் பூக்களுக்கு தண்ணீர் ஊற்றினால் அதில் அருகில் வந்து மலர்களை பார்த்து ரசிக்கும். மெதுவாக அது அவளுக்கு நண்பனாக மாறியது. அவள் நடக்கும்போது அது மேலிருந்து பறந்து பார்த்து கொண்டிருந்தது. ஏதாவது அபாயம் வந்தாலோ அசம்பாவிதம் நடந்தாலோ அது முன் சென்று பாதுகாக்க முயன்றது ராஜகுமாரியை. ஒரு நாள் அந்த ராஜ்யத்தில் ஒரு பெரிய புயல் வந்தது. வானம் கருமையாக மாறியது. காற்று வேகமாக வீசியது. மரங்கள் ஆடி அசைந்தது. ராஜகுமாரி அந்த நேரத்தில் காற்றில் இருந்தால் அவள் விழிபதுங்கி வழிமாறி போய் கொண்டிருந்தாள். அப்போது அந்த சிறிய டிராகன் குஞ்சு வானில் பறந்து அவளை கண்டது. அந்த மிகுந்த தைரியத்துடன் அவளை நோக்கி பறந்து வந்தது. டிராகன் குஞ்சு அவளை ஒரு பாதுகாப்பான குகைக்கு வழிகாட்டியது. புயல் முடியும் வரை அந்த குகை அவளை பாதுகாத்தது. புயல் முடிந்த பின் வானம் தெளிவானது. சூரியன் மீண்டும் பிரகாசித்தது. ராஜகுமாரி பாதுகாப்பாக கோட்டைக்கு திரும்பி வந்தாள். அந்த நாளிலிருந்து டிராகன் குஞ்சு அவளின் காவலன் போல் மாறியது. மக்கள் டிராகன்களை பற்றி பயந்து அறிந்திருந்தனர். ஆனால் ராஜகுமாரி அந்த குஞ்சை ஒரு நண்பனாகவே பார்த்தாள். அவளுக்கு தெரிந்தது அன்பும் கருணையும் தான் மிகப்பெரிய சக்தி என்று. அந்த டிராகன் குஞ்சு தினமும் அவளுடன் பூங்காவில் பறந்தது. அது அவளுக்காக வானத்தில் வட்டங்களை வரைந்து காட்டின. அது அவளுக்காக மலர்களை கொண்டு வந்தன. அவளின் அருகில் அமர்ந்து காற்றின் சத்தத்தை கேட்டது. சில காலம் கழித்து ஒரு நாள் அந்த ராஜ்யத்தின் அருகில் ஒரு பெரிய காட்டுத்தீ ஏற்பட்டது. தீ மரங்களை அழிக்க ஆரம்பித்தது. விலங்குகள் பயந்து ஓடின. மக்கள் அச்சமடைந்து ஓடினர். அப்போது அந்த சிறிய டிராகன் குஞ்சு தன் சிறிய சக்தியை பயன்படுத்தியது. அது வானில் பறந்து மேகங்களை அழைத்து மழை வரச் செய்தது. மலைத்தீயை அணைத்தது. காடு மீண்டும் பாதுகாப்பாக மாறியது. மக்கள் அந்த டிராகன் குஞ்சின் தைரியத்தை பார்த்து வியந்தனர். அவர்கள் புரிந்து கொண்டனர், பெரியதாக உருவம் தேவையில்லை, எதையும் சாதிக்க வேண்டும் என்று. நல்ல மனம் இருந்தால் போதும், சிறிய உருவமாக இருந்தால் போதும், இதையும் சாதிக்கலாம் என்று. ராஜகுமாரி அந்த குஞ்சை மேலும் நேசித்தாள். அவள் புரிந்து கொண்டாள், உண்மையான காதல் என்பது பாதுகாப்பதும் கவனிப்பதும் நண்பனாக இருப்பதும் தான். அந்த டிராகன் குஞ்சு மெதுவாக வளர்ந்து வந்தது. ஆனால் அது எப்போதும் மென்மையான இதயம் கொண்டதாகவே இருந்தன.
அது ராஜ்யத்தை சுற்றி பறந்து மக்களை பாதுகாத்து வந்தது. இரவு வேளை வந்துவிட்டால் அது கோட்டையின் மேல் அமர்ந்து வானத்தை பார்த்து நட்சத்திரங்கள் ஒளிர நிலா பிரகாசிக்க அது அமைதியாக அந்த உலகத்தை பார்த்து காவல் காத்தது. ராஜகுமாரியும் கோட்டையின் ஜன்னலிலிருந்து வானத்தை பார்த்தாள். அவளுக்கு தெரிந்தது, அந்த வானில் பறக்கும் டிராகன் என் நண்பன், என் காவலன், என் அன்பான தோழன் என்று முடிவெடுத்தாள். அந்த நாள் முதல் அந்த ராஜ்யத்தில் ஒரு கதை பரவியது. ஒரு சிறிய டிராகன் ஒரு ராஜகுமாரியை மட்டுமல்லாமல் முழு ராஜ்யத்தையும் அன்பால் காப்பாற்றியது என்று. அந்த கதை குழந்தைகளுக்கு ஒரு பாடம் சொல்லியதாக இருந்தது. சிறியவராக இருந்தாலும் நல்ல மனம் இருந்தால் நீ உலகையை காப்பாற்ற முடியும் என்று. அந்த ராஜ்யத்தின் வானத்தில் ஒரு பச்சை டிராகன் பறப்பதாக மக்கள் இன்று வரை நம்புகிறார்கள். அது குழந்தைகளின் கனவுகளை பாதுகாக்கும் காவலன் என்று குழந்தைகளுக்கு சொல்லி பாடம் சொல்லி எடுக்கிறார்கள். நண்பர்களே, உறவுகளே, இந்த கதையை கேட்டீர்களா? இந்த சின்னஞ்சிறு கதையில் ஒரு சிறிய டிராகன் குஞ்சு கூட அன்பாக இருந்து வாழ்ந்தால் பெரிய வீரனாக மாற முடியும் என்பதை பார்த்து அறிந்தோம். உண்மையான நட்பு என்பது பயமில்லாமல் கூச்சமில்லாமல் ஒருவரோடு பாதுகாப்பதை. ராஜகுமாரியும் டிராகன் குஞ்சும் ஒருவருக்கு துணையாக இருந்து ஒரு அழகான உலகை உருவாக்கி வந்தனர். இந்த கதையை நீங்கள் விரும்பினால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். மேலும் மாய கதைகளுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு புதிய கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வாழ்த்துக்கள் நண்பர்களே, உறவுகளே. நன்றி, வணக்கம்.